வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா உள்ளிட்ட தொற்று பரவல் குறித்து அச்சமடைய தேவையில்லை. முகக்கவச கட்டுப்பாடு தற்போது அவசியமில்லை என்கின்றார் அனில் ஜெயசிங்க. செம்மணி புதைக்குழி குற்றத்திற்கு நீதி கோரி போராட்டம். சர்வதேச நியமங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வலியுறுத்தல். சசீந்திர ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பதிவு. ராஜபக்ஷவினர் மீது இறுகும் பிடி. தமிழின விடுதலை போராட்டத்தின் முதல் விதை பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் என்று உரும்புராயில் உணர்வு பூர்வமாக கடைபிடிப்பு. ராமதாஸ் அன்புமணிக்கு இடையிலான மோதல் முடிவுக்கு வந்ததாக தகவல். சமரச முயற்சியின் பின்னர் இருவரும் இன்று சந்திப்பு. உலகின் 12 நாடுகளின் குடிமக்களுக்கு தடை விதித்த டொனால்ட் ட்ரம்ப். கொலராடோ தாக்குதலின் எதிரொலி என கருத்து. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்று உள்ளிட்ட நோய்கள் குறித்து தேவையற்ற அச்சம் கொள்வதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு, சிக்கன்குனியா, இன்ஃப்ளூவன்சா மற்றும் கொரோனா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் சிறிது அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையானது தொற்று பரவல் சூழ்நிலை அல்லவென ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிட்ட அனில் ஜெயசிங்க, வைரஸ் சுவாச நோய் இருந்தால் அது ஏனையவர்களுக்கு பரவாமல் தடுக்க முகக்கவசம் அணிவது நல்லது என கூறியுள்ளார். முகக்கவசம் அணிவது தொடர்பான அறிவிப்பை சுற்றி குழப்பம் நிலவுவதாகவும் அந்த கட்டுப்பாடை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் அதனை செய்வதற்கு தயங்கப் போவதில்லை எனவும் கூறியுள்ளார். முகக்கவசம் அணிவது அவசியமானால் அது தொடர்பாக தாம் வெளிப்படுத்துவோம் எனவும் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தற்போது முகக்கவசத்தை கட்டாயமாக்குவதற்கான அவசியமில்லை எனவும் நிலைமை சாதாரணமானதாகவே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் பாரிய அளவிலான சிக்கல்கள் அல்லது மரணங்கள் ஏற்படுவதற்கான ஆபத்துக்கள் இனி இல்லை எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தமது பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கவில்லை என தெரிவித்து மருத்துவ துணை சேவை நிபுணர்கள் இன்று வைத்தியசாலை முழுவதும் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். இன்று காலை முதல் பணிவிலகல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக மருத்துவ துணை தொழில்களுக்கான கூட்டு பேரவையின் பொதுச் செயலாளர் சாணக்க தர்ம விக்ரம கூறியுள்ளார். பதவி உயர்வு தொடர்பான பிரச்சினைகள் உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவ துணை சேவை நிபுணர்கள் பணிவிலகல் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன் காரணமாக நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மருத்துவ ஆய்வக சேவைகள், மருந்தக துறைகள் மற்றும் ஏனைய துறைகள் உட்பட துணை மருத்துவ சேவையைச் சேர்ந்த 5 தொழிற்சங்கத்தினர் இந்த பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சாணக்க தர்ம விக்ரம கூறியுள்ளார். இருப்பினும் புற்றுநோய் வைத்தியசாலை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் வைத்தியசாலை, சிறுநீரக வைத்தியசாலைகள் மற்றும் மத்திய இரத்த வங்கி உள்ளிட்ட குறிப்பிட்ட நிறுவனங்களில் பணிவிலகல் போராட்டம் முன்னெடுக்கப்பட மாட்டாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி அகழ்வு பணிகள் சர்வதேச மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்படுகின்றது. செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் நேற்றைய தினம் வரை 10க்கு மேற்பட்ட மனித மண்டையோட்டு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 5 வரையான மண்டையோட்டு பாகங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டுள்ளது. சிந்துபாத்தி மயானத்தில் மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்த கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விண்ணப்பம் தொடர்பான கட்டளை நாளை மறுதினம் வழங்கப்படும். இந்த நிலையில் குறித்த அகழ்வு பணிகள் சர்வதேச மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி நாவற்குழி யாழ் விளைவு பகுதியில் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை தாங்கி செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும், மறைக்காதே மறைக்காதே புதைகுழிகளை மறைக்காதே, எங்கே எங்கே உறவுகள் எங்கே, இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் மு கோமகன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரின் 51வது நினைவு தினம் இன்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உரும்பராய் சந்தியில் உள்ள பொன் சிவகுமாரின் நினைவு தூபியில் இந்த நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. 1974 ஆண்டு ஜூன் 5ஆம் திகதி யாழ்ப்பாணம் உரும்பராய் பகுதியில் வைத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் சுற்றி வளைப்பின் போது பொன் சிவகுமாரன் நஞ்சருந்தி உயிர் நீத்திருந்தார். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து என போற்றப்படும் தியாகி பொன் சிவகுமாரனின் 51வது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ் உரும்பராய் சந்தியிலுள்ள அவரது நினைவு தூபியில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பொன் சிவகுமாரனின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. நினைவு தினத்தில் வளமை போன்ற கட்சி பேதங்களை கடந்து தமிழ் அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். அரசாங்க அதிகாரியாக இருந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட உர இறக்குமதி தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக சசீந்திர ராஜபக்ஷ ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சசீந்திர ராஜபக்ஷ முறையான மற்றும் துல்லியமான விசாரணையை நடத்துவதற்கு தேவையான சம்பந்தப்பட்ட விவரங்களை வழங்கியதாக கூறியுள்ளார். இந்த விசாரணையில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தமக்கு இந்த இறக்குமதியில் எந்தவொரு தொடர்பும் இல்லை எனவும் கூறியுள்ளார். எனினும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினர் என்ன முடிவு செய்கின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் எனவும் சசீந்திர ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியை மறைத்து திருக்கடலூர் பிரதேச கடற்றொழிலாளர்கள் இன்று கவனக்கேற்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டதால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளானதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வாழைச்சேனை கடற்பரப்பில் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் தமது கடற்றொழிலாளர்களை தாக்கி படகையும் சேதத்துக்குள்ளாக்கியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருக்கடலூர் கடற்றொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்தியுள்ளனர். தமது கோரிக்கை அடங்கிய பல்வேறு வாசகங்கள் பொறித்த பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த போராட்டம் காரணமாக ஒரு சில மணி நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மீனவனின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா, மீனவனின் நிலைமை பார் உள்ளிட்ட வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான கடற்றொழிலாளர்கள் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வவுனியாவில் வீட்டு வளாகத்திலிருந்து 9 அடி நீளமான முதலையொன்று இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா கொக்குவெளி பகுதியில் வீட்டிலிருந்து 9 அடி நீளமான முதலையொன்று வனஜீவராசிகள் திணைக்களத்தால் மீட்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் குறித்த வீட்டிற்கு பின்புறமுள்ள தோட்டப்பகுதியில் முதலையொன்று உள்ளதை வீட்டின் உரிமையாளர் அவதானித்துள்ளார். அதனை துரத்துவதற்கு முற்பட்ட போது குறித்த காணியில் அமைந்துள்ள கைவிடப்பட்ட கிணற்றில் முதலை விழுந்துள்ளது. இதையடுத்து அவரால் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்ற வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் காணியில் அமைந்துள்ள கிணற்றில் இருந்து குறித்த முதலையினை பிடித்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணி இடையேயான அதிகார மோதல் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் இருவரும் சமாதானம் அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவருக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவராக ராமதாஸின் மகள் வழிபேரன் முகுந்தனை நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்ததை தொடர்ந்து அன்புமணி அதற்கு மேடையில் வைத்தே எதிர்ப்பு தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக இருவரும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்தது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ராமதாசும் அன்புமணியும் பிரிந்து நிற்பது கட்சிக்கு நல்லதல்ல என்பதால் இருவரையும் சமாதானம் செய்வதற்கான பேச்சுக்களில் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் ராமதாஸ் குடும்பத்தினர் ஈடுபட்டு
ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இருவருக்கும் இடையில் சமாதானத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளை ராமதாஸின் புதல்விகளான காந்தி, கவிதா உள்ளிட்டோர் மேற்கொண்டு வந்த நிலையில் இதில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அன்புமணி இன்று சென்னையிலிருந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு தனது தந்தை ராமதாஸை நேரில் சென்று சந்தித்ததுடன் இருவருக்கு இடையே சுமார் 1 மணி நேரம் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் 3 முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் கட்சி நலன் கருதி இருவரும் இந்த முடிவுக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக பாமகவின் தலைவராக வைத்தியர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து செயற்படுவார் என்பதுடன் ராமதாஸின் பேரன் முகுந்தனுக்கு பாமகவில் முக்கிய பதவி வழங்குவதை அன்புமணி எதிர்ப்பு இன்றி ஏற்றுக்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்வரும் 2026 சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பதை ராமதாஸ் முடிவு செய்வார் என்பதிலும் இணக்கமிட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து பாமகவின் உட்கட்சி மோதல் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் உள்ள 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமது நாட்டிற்கு வருகை தருவதற்கு தடை விதிக்கும் ஆணையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹெய்ட்டி உள்ளிட்ட நாடுகளும் இந்த தடை பட்டியலில் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான வெளிநாட்டு தரப்பினரிடமிருந்து அமெரிக்கா மக்களை பாதுகாக்கும் வகையில் புதிய தடை செய்யப்பட்ட நாடுகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனைத் தவிர மேலும் 7 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கும் அமெரிக்கா பயண கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக கியூபா மற்றும் வெனிசுவேலா உள்ளிட்ட நாடுகளின் குடிமக்களுக்கே இந்த கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முக்கிய விளையாட்டு நிகழ்வுகளுக்கென வருகை தரும் சில ஆப்கானிஸ்தான் குடிமக்கள் மற்றும் இந்த பட்டியலில் இல்லாத நாடுகளின் குடியுரிமையை கொண்டுள்ளவர்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலராடோவில் நடத்தப்பட்ட தீ வைப்பு சம்பவத்தை மேற்கோள் காட்டி இந்த தடையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டும் தமது பதவிக்காலத்தில் பெரும்பான்மை இஸ்லாமியர்களை கொண்ட 7 நாடுகளுக்கான தடையை பிரதிபலிக்கும் வகையில் புதிய உத்தரவு அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பரப்புரையில் உறுதி வழங்கியதைப் போன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் இந்த தடையானது நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தடை உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றங்களின் வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா உள்ளிட்ட தொற்று பரவல் குறித்து அச்சமடைய தேவையில்லை. முகக்கவச கட்டுப்பாடு தற்போது அவசியமில்லை என்கின்றார் அனில் ஜெயசிங்க. செம்மணி புதைக்குழி குற்றத்திற்கு நீதி கோரி போராட்டம். சர்வதேச நியமங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வலியுறுத்தல். சசீந்திர ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் பதிவு. ராஜபக்ஷவினர் மீது இறுகும் பிடி. தமிழின விடுதலை போராட்டத்தின் முதல் விதை பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் என்று உரும்புராயில் உணர்வு பூர்வமாக கடைபிடிப்பு. ராமதாஸ் அன்புமணிக்கு இடையிலான மோதல் முடிவுக்கு வந்ததாக தகவல். சமரச முயற்சியின் பின்னர் இருவரும் இன்று சந்திப்பு. உலகின் 12 நாடுகளின் குடிமக்களுக்கு தடை விதித்த டொனால்ட் ட்ரம்ப். கொலராடோ தாக்குதலின் எதிரொலி என கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.